டேய் எங்க அம்மா ஃபோன் பண்றாங்கடா. ஒரு வழிடா. டேய் எங்க அம்மாடா. ஒரு பஃபி இல்லடா. சொல்லுங்கம்மா. இஸ்மாயில் கூட தான் இருக்கேன். ஓ அந்த பையன் கூடயா? ஃபோன் கொடு. ஃபோன் அவங்கிட்ட கொடுப்பா. இதோ தரமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேம்மா நானு. இன்னும் வீட்டுக்கு வரலையாப்பா? இல்லம்மா, பக்கத்துல மஸ்ஜித் இருக்கு, சரி அப்படியே தொழுதுட்டு வந்துடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாஷாஅல்லாஹ் பாத்துருங்க. அதெல்லாம் பாத்துக்கிறோம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பஃபி இல்லடா, நான் ரொம்ப பண்றேன். தீப், புது வண்டி பார்த்து ஓட்டு ப்ளீஸ். ஓகே நான் எப்படி சொல்றேனோ அப்படிதான் ஓட்டணும். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கிளட்ச் அமுக்கு. அழுத்திட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணு. எங்க? அங்க இருக்க பட்டன் நமக்கு. அழுத்திட்டேன். குட். இப்போ ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணு. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடு. போட்டாச்சு. ஓகே, இப்போ ஸ்லோவா முன்னாடி போ. ஓ நோ. ஹலோ பேபி, இவ்ளோ ஸ்லோ ஓகேவா? அண்ணா ஒரு ஜூஸ் ஒன் போடுங்கண்ணா. சரி ஓகேம்மா, அதோ போடுறேம்மா. என்னம்மா இந்த காலேஜ் தானா? ஆமாம், நான் பக்கத்து காலேஜ் தான். சரி சரிம்மா. உனக்கு அங்கே முரளி சார், ஸ்மிதா மேம் யாராவது தெரியுமா? தெரியும். ஏன் கேட்குறீங்க? ஓ, அடிக்கடி ஜூஸ் கொடுக்க வருவீங்களா? ஜூஸ் கொடுக்கலாம். அந்த காலேஜ் டாப்பரே நான் தான்ப்பா. நீ என்னம்மா இங்கே பண்ணுற? இதுனா வரவே மாட்டேன்னு இருக்கு. ஏதாவது போட்டு ஒட்டி வச்சிட்டியா? இல்லையே. ஏன்னா மகாராஜனோட பேர் என்னப்பா, எல்லா வேலைக்கும் ஒரு ஆள் வைக்கிறதுக்கு. மூடிட்டு எடுத்து போய் சிங்க்ல வச்சு கைய கழுவு. வாவ், யாரா இவன்? ரித்திக் ரோஷனோட சித்தி பையன் மாதிரியே இருக்கான். இவனை கரெக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோ, லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். பார்க்க பெரிய ஆள் மாதிரியே இருக்கான். ஏர்போர்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு. ஹாய். ஹாய். எங்க போறீங்க? யுஎஸ். ஓ, நானும் அங்கதான். ஓ, சேம் கேபிட்டல். பிசினஸ் விஷயமாவா? யா, ஆஃப் கோர்ஸ், பிசினஸ் விஷயம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். கண்டிப்பா நம்ம அழக பார்த்து உடனே வாங்கிடுவோம். இங்க பக்கத்துல 10 rupees வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க. நம்ம எங்கன்னு தெரியுமா? அந்த பிச்சைக்காரங்கிட்டயாவது ஒன்னே காட்டு பாருங்க. ஐயோ அப்படியா? இருங்க நான் கேக்குறேன். எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? எங்க அப்பா லைன்ல இருக்காரு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களா எங்க அம்மா? ஹே, நான் ஒண்ணுமே சொல்லடி. நீ அங்க வந்து ஒரு மாசம் இருக்க போறேன் தாண்டி சொன்னேன். மாமா, ஒரு மேஜிக். எங்கிட்ட இந்த கார்டுல எந்த கார்டு தான் நான் கரெக்டா சொல்லுவேன். மாமா எடுங்க, நான் சொல்றேன். பாத்துட்டீங்களா? நீங்க எடுத்திருக்க கார்டு ஹார்டின் 7 கரெக்டா? எப்படி? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. கரங்க சார் இருக்கணும். இருக்கவே கூட. டாக்டர் என்ன சொன்னாரு? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. எக்ஸ்ரேல வந்து போன் உடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வேலை எக்ஸ்ரேல தான் ஃப்ராக்சர் ஆச்சு. இதுவே ரியல்ல ஃப்ராக்சர் ஆயிருந்தா நமக்கு தேவையில்லாத செலவாயிருக்கும். நல்லா இருந்துச்சுல்ல ஃபுட்டு? இப்போ பில் கொடுத்துருப்பேன். ஏய், நான் தரேன். ஒரு வாட்டி நீ தானே கொடுத்த. ஐயோ குடுமா. இந்த வாட்டி நான் தான் தருவேன். நம்ம தான் வந்து பிஸ்கப்புள் வச்சேன். இல்ல அவங்க இல்ல குடு, வேண்டாம். நான் தான் தருவேன். யாரு போன வாட்டிக்கு வந்து அவரு வந்து பில் பே பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வாட்டிக்கு தீபா வந்து பே பண்றான். ஈக்குவாலிட்டி எப்படி வந்து மெயின்டைன் பண்றாங்க? இப்படி இருக்கணும் கப்புல்ல. ஐயோ, ஒரு வாட்டி நீ தானே கொடுத்த, அதனால இந்த வாட்டி நான் தான் தருவேன். முன்னாடி அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஊருக்கு வரியா? ஆமாடா, உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராசி பலன்ல எனக்கு துன்பம் தேடி வரும்னு போட்டிருந்தாங்க, அதான் கேட்டேன். அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. காலையில விடிய விட மாட்டேங்கிறாங்க. அம்மா தாயே அக்கான்னு ஒவ்வொருத்தவங்களா வந்துடுறது. எம்பிட்டவே மாட்டி வச்சுக்கிறது. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இருக்கா சில்லறையா இருக்குதாயி? ஒரு 50 ரூபாய்க்கு சில்லறை எடுங்க.
ரூபா குறையுது சேர்த்துங்க. அப்படியே அமைக்கிறீங்களே. அப்படி வைங்க, நான் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து ஒரு 2 ரூபாய் எடுத்துக்கோங்க. தர்ம தேவதை. தாய் 50 ரூபா. யோ, நீ வர தானே. அதனே நம்பிக்கை இல்லாம அப்படி கேட்டியே கொண்டு ஓடியா போயிருவே. அப்படி இல்லம்மா. எப்படி வரவர் தானே? ஆமா, வரவர் தான். அடுத்த வாரம் வரும்போது இந்த அப்பா கடனை திருப்பி வாங்கிக்கங்க. ஏய், இவ்வளவு வேகமா எங்க கிளம்புற? அர்ஜென்ட்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. என்ன பிரச்சனை இப்ப? ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வந்துடுறேனே. சரி, போ. வரமா? என்னமா? உன் பாண்டே கண்ணுல சொட்டு மருந்து சொன்னப்பா, கண்ணே திறக்க முடியலப்பா என்னால. என்னமா மருந்து? ரொம்ப பவரான மருந்தாப்பா. பவரான மருந்து இல்லம்மா, தவறான மருந்து. அவ அப்பே சொன்னா, இந்த மருந்தை போட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் தான் கண்ணை திறக்க முடியும் சொன்னா. ஆனா அந்த மருந்தை போட்டு எங்க தான் போனாலே தெரியலப்பா. ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வந்துடுறேனே. மா, என்னம்மா இது? பசிக்குதுமா. தக்காளி சாப்பாடா? பிரியாணி சில்லி சரியா சூப்பரா போட்டு தரேன். ஆர் யூ சீரியஸ்? யார் சீரியஸா இருக்கா? உண்மையாவே வாடி, நல்லா பண்ணி தருவியா? உண்மையா நல்லா பண்ணி தரேன், பயப்படாது. ஐ அம் வெயிட்டிங். தாறுமாறு தக்காளி சோறு. தக்காளி சோறு இல்லடா எருமை, பிரியாணி. சரி, அந்த சில்லியை போடு. என்னது இது? சில்லி. அடுப்பு இருக்கிற கறிக்கட்ட மாதிரி இருக்கு. சில்லி. Hello, good morning ma'am. This is Vivek from HDFC Bank. Am I speaking to Deepika ma'am? சார் சொல்லுங்க. Ma'am, congratulations ma'am. நீங்க 1 crore win பண்ணிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? Yes ma'am, குலுக்கல் முறையில நீங்க ஃபுல்லா 1 crore win பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். எனக்கு எப்ப கொடுப்பீங்க? Ma'am, simple. உங்களோட bank details வேணும் and deposit amount ஒரு 1 lakh நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா 1 crore கிடைச்சிரும் ma'am. நான் காசு எடுத்துட்டு எங்க வரணும்? Ma'am, நீங்க எங்கேயும் வர தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு UPI ID அனுப்புறேன். அதுல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும் போதும். ஓ, எனக்கு ஆன்லைன் அவ்வளவா தெரியாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. இந்த நம்பருக்கு 1000 rupees சென்ட் பண்ணுங்க. நான் அதே நம்பருக்கு 1 lakh சென்ட் பண்ணிடுறேன். ஓகே மேம், நான் உங்களுக்கு இப்ப 1000 rupees சென்ட் பண்றேன். மேம், சென்ட் பண்ணிட்டேன் பாருங்க. மேம்